ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வளர விடுங்கள். மத்தேயு 13:29 சொல்கிறது, களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். மனிதன் கஷ்டப்பட்டு விதைகளை விதைக்கிறான். அதற்காக நிலத்தை பண்படுத்துகிறான், பாத்தி கட்டுகிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான். ஆனால் அந்த நிலத்தில் கோதுமையோடு கூட களைகளும் வளர்கின்றன. இந்த களைகளை விதைத்தது யார்? அதை யாரும் விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அழைக்கப்படாத விருந்தாளியாக தானாகவே அது வளர்கிறது. ஆனால் களையை விதைக்கிறவன் சாத்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே கோதுமை மணி போன்ற நல்ல விசுவாசிகளும் இருப்பார்கள், களையை போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் விசுவாசிகளும் இருப்பார்கள். அந்த களைகளை பார்த்ததும் நமக்கு உள்ளம் குமுறுகிறது. இவர்கள் களைகளாக இருந்து நல்ல விசுவாசிகளுக்கு கெடுதலாய் இருக்கிறார்களே, உடனே அவர்களை பிடுங்கி போட்டுவிட வேண்டும், ஆலயத்தை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? களையை பிடுங்கும் போது கோதுமையும் கூட பிடுங்கப்பட்டு போய்விடும். ஆகவே களையை பிடுங்க போய் நல்ல விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்கிவிடக்கூடாது. உலகத்தின் முடிவு ஒன்று உண்டு, அறுவடை நாள் ஒன்று திட்டமாகவே உண்டு. உலகத்தின் முடிவிலே தேவ தூதர்கள் இறங்கி வந்து கோதுமையை அறுவடை செய்வார்கள். அப்பொழுதுதான் அந்த களைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். களைகளை வேறு பிரித்து அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். வேதம் சொல்கிறது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே ஜாதி வித்தியாசங்களையும் ஏழை பணக்காரர் பாகுபாடுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிற பல களைகள் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை கண்டு எரிச்சல் அடையாதிருங்கள். சபையை பூரணப்படுத்தும் போது கர்த்தர் சில வேளைகளில் அதை அனுமதிக்கிறார். ஆகவே நாம் களை பிடுங்க போய் மற்றவர்களுக்கு அது இடரலாய் அமைந்துவிடக்கூடாது. கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் சகலவற்றையும் நீதிக்கு ஏதுவாக நடத்துவார். நீங்கள் தேவனுடைய வித்தானவர்கள். வேதம் சொல்கிறது, 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆகவே உங்களை எந்த பாவமோ சாபமோ நெருங்காதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளமாகிய நிலத்தில் சாத்தான் களைகளை விதைத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் தேவனுடைய வித்தல்லவா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, இன்னும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு 30, 60, 100 கர்த்தருக்கு பலன் கொடுக்கும்படி முன்னேறி செல்லுங்கள். விதை விதைத்தவர் நல்ல அறுவடையை எதிர்பார்ப்பார் அல்லவா? இன்றைய நினைவிற்கு மத்தேயு 13:30, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 31 மற்றும் 32 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 16 55 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கோதுமை மணிகளாய் கர்த்தருக்கென்று பலன் கொடுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.